ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ இன்னைக்கான லைவ் அப்படி தாங்க பார்க்குறோம். காலையிலே வந்து ஒரு நம்ம சாண்ட்ரா அவர்களுக்கு சாண்ட்ரா ஸோ காலையிலே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம அமித் தான் வந்து கரெக்டான ஆள். ஸோ அவரை வச்சு தான் வந்து அவங்களோட எல்லாத்தையும் அவங்ககிட்ட தான் ஷேர் பண்ண முடியும். ஏன்னா வேறு யார்கிட்ட பேசினாலும் கேட்க மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க, தட்டி விட்டுருவாங்க, போயிடுவாங்க. அமித் மட்டும் வந்து பொறுமையாக நீங்கள் எவ்வளோ நேரம் பேசினாலும் கேட்குற ஒரே ஒரு நபர் அமித். ஓகேங்களா? அதனால் வந்து சாண்ட்ரா வந்து அவங்களோட கஷ்டங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி என்ன பெரிய கஷ்டன்றதை நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிற மக்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போகிற ஒரு லைக்குமே நம்ம வீடு வந்து பல பேர் போய் சேரும். ஓகேங்களா? ஸோ என்ன நடந்துச்சு, சாண்ட்ராக்கு வந்து தூங்குறதாங்க பிரச்சனை. ஸோ தூக்கமே இல்லை, தூங்க முடியல. ஸோ நேற்று நைட்டு நேற்று நைட்டு ஸோ அதுக்கு முன்னாடி கூட வந்து அவங்க தூங்கலை. ஸோ அதுதான் அவங்களோட பிரச்சனை. வந்து நேற்று வந்து சோஃபாவில் போய் படுத்துட்டாங்க. அவங்களே உள்ளே வந்து கானா பாக்ஸிங் போகுது, நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஸோ நீங்கள் கானா பாக்ஸிங் பண்ணுங்கள், எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை அது ஒன்று சொன்னாங்க. அப்போ வந்து கனி கூட சண்டை போட்டு சீன்னு சொன்னாங்க. அந்த ஒரு ரீசன் வச்சு நேற்று நைட்டு வெளில போய் படுத்துட்டாங்க. சோஃபாவில் படுத்துட்டு அந்த பெட்ஷீட்டை போட்டு படுத்துட்டாங்க. முடிஞ்சிச்சு. நேற்று நைட்டு என்ன பண்ணாங்கன்னா மறுபடியும் அதே மாதிரி போயிட்டாங்க. அதே மாதிரி போயிட்டு வந்து போய் படுத்துட்டு வந்து இது பண்ணுறேன். கேட்டால் வந்து நீங்கள் பீக் பாக்ஸிங் பண்ணுற ரொம்ப சவுண்டாக இருக்குது, என்னால் தூங்க முடியல, எனக்கு வந்து தூங்குறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நான் வந்து காலையில் நான் டெய்லி வந்து ரெகுலர் 8 மணிக்கெலாம் நைட்டில் தூங்கிடுவேன். இங்கே வந்து ரொம்ப லேட் ஆகுது, எனக்கு வந்து சீக்கிரமாக தூங்க வைங்கலாம். இவங்க வந்து பேசிட்டு இருக்கேன். எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. இவங்க வந்து பிக் பாஸ் வீட்டுக்கு தான் வந்திருக்காங்களா, இல்லை வந்து வேற எங்கன்னா வந்து அக்கேஷன் வந்திருக்காங்களா என்னன்னு தெரியல. ஓகேங்களா? பிக் பாஸ் வீடு வந்து நைட்டு நான் வந்து 1:30 மணிக்கு பார்த்தேங்க. 1:30 மணிக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ பார்வதி, கமுருதீன் மற்றும் சாண்ட்ரா. ஸோ ஓகேங்களா, மறுபடியும் 3 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ சாண்ட்ரா சொல்லிட்டு இருக்காங்க, இவங்க ஏன் இப்படி கத்துறாங்க, எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை, என்னால் தூங்கவே முடியல, லைட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தூங்கி தான் ஆகணும், அதுக்கு தான் பிக் பாஸ் லைட்டை ஆஃப் பண்ணுறாரு. ஆனாலுமே வந்து இவங்க கத்திட்டு பாட்டு பாடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது.